இம்பர்ஃபெக்ட் ஷோனுடைய புதிய வரவாக வந்திருக்காரு செந்தில் கரிகாலன் ஐயா. பொலிட்டிக்கல் புலியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணா. ஓகே. ஸோ நாங்களாம் புதுசா இம்பர்ஃபெக்ட் ஷோக்கு வரும்போது எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி அடிவை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆதரவு கொடுக்கணும், கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு ஷோக்குள்ள போயிடலாம். நிச்சயமா. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். நம்ம ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள் வந்துருச்சு. ஆமா, தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க. இன்னைக்கு சொல்லுவாங்களா நாளைக்கு சொல்லுவாங்களா அப்படி இழுத்து அதுக்குள்ள பிரதமர் மோடி 2 தடவை வந்துட்டு போயிட்டாரு தமிழ்நாட்டுக்கு. வந்துட்டு போனோம்னா அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, ஒவ்வொருத்தரையும் இப்படிதான் நடக்குது. ஓகே ஓகே. சரி, தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். ஆமா, மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யறது வந்து தொடங்குது. ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் எதை நோக்கி போகுது தெரிஞ்சிடும். மே 4ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்க 6ஆம் தேதி வேட்புமனுக்கு கடைசி நாள், 7ஆம் தேதி வந்து அந்த பரிசீலனை பண்றது வேட்புமனு வந்து ஓகேவா அப்படின்றது, யாராவது திரும்ப பெறணும் அப்படின்லாம் இருப்பாங்கல்ல, வேட்புமனுவை திரும்ப பெறுவது, அதெல்லாம் வந்து ஏப்ரல் 9 வந்து அதுக்கான கடைசி நாள் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. தமிழ்நாட்டோட சேர்ந்து அசாம், மேற்கு வங்கம், கேரளா, புதுச்சேரிக்கும் டேட் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, தமிழ்நாட்டுக்காக பாத்தீங்கன்னா இன்னும் ஏப்ரல் 23னா இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு, ஒரு மாதத்துக்கு மேல இருக்கு. ஆனா கேரளாலாம் பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி ஏப்ரல் 9 வந்து தேர்தல், ஒரு மாசம் கூட இல்ல. ஆமா, அதே போல பாண்டிச்சேரி, அசாமுமே ஏப்ரல் 9ஆம் தேதி தான் தேர்தல் நடக்க இருக்கு. வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் 2 கட்டமா தேர்தல் நடக்குது. ஒரு தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு நடக்கிற 23ஆம் தேதியே நடக்குது, இன்னொரு கட்டம் வந்து 29 நடக்குது. ஆனா ரிசல்ட் எல்லாருக்கும் ஒரே டேட், எல்லா மாநிலத்திலும் சேர்த்து மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். ஆமா, ஏற்கனவே பாஜக எல்லாம் வந்து 4 மாநிலத்துல எங்களோட ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு மாநிலம் இது கேரளாவை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எதுவா இருந்தாலும் பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்ப அரசியல் கட்சிகள்லாம் ரெடியா இருப்பாங்க. ஓகேடா, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட இந்த நொடியில இருந்து அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் வந்து அமலுக்கு வந்துடும். ஆமா, அதனால இனிமேல் பணம் கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது, சட்டமூட்ட சாமான் கொடுக்கறது, இது எல்லாமே தடை செய்யப்பட்டதுதான். ஆமா, நிச்சயமா அண்ணன் ரெடி போஸ்டர் ரெடின்ற மாதிரி தேதி வந்துருச்சு. எல்லாருமே வந்து தயாரா இருப்பாங்க. இனிமேல் வந்து அனல் பறக்க பிரச்சாரங்கள் தொடங்க போகுது. தொடங்கும். ஆனா நாட்கள்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எப்படி இந்த பிரச்சாரத்தை எல்லாம் கொண்டு போறாங்க அப்படின்றத பொறுத்துதான் பார்க்கணும். ஏன்னா இன்னும் கூட்டணியே வந்து பேச்சுவார்த்தையே முடியல. அப்புறம் யாருக்கு சீட்டு என்ன, அப்புறம் புதிய கட்சிகளோட வரவு, அவங்க எல்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்க, ஒரு வாரம் 10 நாள் ஓடிரும் போல இருக்கு. ஆமா, இதுல வந்து ஒரே ஒரு ஆள் நிம்மதியா இருக்கலாம்னா சீமான் நிம்மதியா இருக்கலாம். நான் ஒரு மாசம் முன்னாடி நான் அறிவிச்சுட்டேன், ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நீங்க தேதியை அறிவிங்க, அறிவிக்காம போங்க, எப்ப வேணா அறிவிங்க அப்படின்ற மாதிரி கூலா இருக்காரு. ஓகே, எலெக்ஷன் தேதியெல்லாம் அறிவிச்சுட்டாங்க. ஆமா, அதிமுக வந்து ஏதோ குழு அமைச்சிருக்காங்களாமே. ஆமா, நீங்க வந்து எலெக்ஷன் தேதியெல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதிரடியா அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரி அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2 குழுக்களை வந்து அறிவிச்சிருக்காரு. ஒண்ணு வந்து ஆட்சி மன்ற குழு. அதிமுக வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுனா அந்த ஆட்சி மன்ற குழு கூடிதான் எப்போதுமே எடுப்பாங்க. ஓ அப்படியா? ஆமா, எடப்பாடி பழனிசாமி அவரே எதுவும் எடுக்க முடியல. ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த குழு கிட்ட சொல்லுவாருன்னு வச்சுங்களேன். குறைந்தபட்சம் அந்த குழுவோட அப்படி பேசுவாரு, அவங்க கருத்தெல்லாம் கூட கொஞ்சம் கேட்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு குழு எப்போதுமே வந்து இந்த குழு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஜெயலலிதா காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் இருக்கும் போதுமே அந்த குழுல அவர்லாம் இருந்தாரு. அப்படி இருந்தது 2023ல ஓபிஎஸ் அப்புறம் அவரோட ஆதரவாளர் 2 பேர் போயிட்டு ஒரு 6 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. கேபி முனுசாமி, தமிழ் மகன் ஹுசேன், இந்த மாதிரி ஒரு 6 பேர் இருந்தாங்க. இப்ப புதிதா வந்து ஒரு 3 பேரை வந்து இணைச்சிருக்காங்க. யார் அந்த 3 பேர்? ஆமா, யாருன்னா எஸ்பி வேலுமணி அவரை வந்து இணைச்சிருக்காங்க. அதே போல திண்டுக்கல் சீனிவாசன் அவரையுமே வந்து இணைச்சிருக்காங்க. ரொம்பவே ஆச்சரியமான ஒரு நபர்னா இன்பதுரை, ராஜ்யசபா எம்பி, அவரையுமே வந்து இணைச்சிருக்காங்கன்னு இப்போ வந்து 9 பேர் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களா இருக்காங்க. ஓகே, ஆமா. இது போக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் குழு அமைச்சிருக்காங்களா? யார் என்டிஏ கிட்ட பேசுவாங்களா, இல்ல மற்ற கட்சிகளோட பேசுவாங்களா? எல்லா பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து
பொது சமூகத்துக்கு, பப்ளிக்கு, பிரஸுக்குலாம் ஒரு இது காட்டணும்ல. அந்த மாதிரி இதுக்குதான் என்னன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு KP முனுசாமி அவர் தலைமையில குழு, தேர்தல் அந்த பரப்புரைக்கு வந்து தம்பிதுரை அவர் தலைமையில, விளம்பரம் இது போன்ற விஷயங்களுக்கு வந்து விஜயபாஸ்கர், அதே போல சட்டத்துக்கு வந்து CV சண்முகம், ஊடகங்களை சந்திக்கிறது இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தங்கமணி அவரோட தலைமையில அப்படி குழு வந்து போட்டிருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த முன்னாள் அமைச்சர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. புதிய வரவு அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாண சுந்தரம் இந்த இதுல வந்து இருக்கு, நாம் தமிழர்ல இருந்து வந்தாரு. ஆமா, அவர் வந்து இந்த ஊடகங்களை சந்திக்கிறது, செய்தி பரிமாறிக்கொள்வது அந்த இதுல எல்லாம் இருக்காரு. எப்போதுல ஜெயக்குமார் இருப்பாரு, இந்த முறை தங்கமணியுமே அதுல வந்து இருக்காரு. ஒரு பக்கம் அதிமுக குழு அமைச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கூட்டணி எவ்வளவு சீட்டு அப்படிங்கறத உறுதிப்படுத்த முடியாம திமுக கூட்டணியில நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. தவாக தமிழர் வாழ்வுரிமை கட்சி அவங்க சில அதிருப்தியை சொல்லியிருக்காங்க. குறிப்பா வேல்முருகன், நாங்க சில சீட்டை அதிகமா கேட்டோம், அது போக 10 கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றணும்னு சொல்லி வச்சோம், இது எதுக்குமே வந்து திமுக தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் கிரீன் சிக்னல் கிடைக்கல, அதனால பாப்போம், இல்லாட்டி நாங்க தனியா போட்டியிடலாமா, கூட்டணியில இருந்து வெளியேறத பத்தி யோசிக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்கும்னு வேல்முருகன் சொல்லியிருக்காரு. ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேத்து வந்து CPM பொதுச்செயலாளர் சண்முகம் வந்து ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து நிறைய கட்சி வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க காரணம் சொல்றீங்க, ஆனா அவ்வளவு நெருக்கடியிலையும் காங்கிரஸ்க்கு அதிக இடம் கொடுத்துட்டீங்க, தேமுதிகக்கு அதிக இடம் கொடுக்க போறதா ஊடகத்துல செய்திகள்லாம் வருது, அப்ப அவங்களுக்கு எல்லாம் எப்படி வந்து கொடுக்க முடியுது, எங்களுக்கு மட்டும் தர முடியலையா அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாவே வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்குதான் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, நான் 3 சீட்டு வாங்கினதான் உங்களுக்கு ஒருத்தது அப்படிதானே அப்படின்னு கூட்டணி கட்சிகள் அதை பத்தி எல்லாம் நீங்க வந்து எங்க வருத்தத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். நாங்களே மக்களுக்காக வெறும் 3 சீட்டு மட்டும் தான் அதிகமா வாங்கியிருக்கோம். 3 சீட்டுக்காக டெல்லியில இருந்து இது வரைக்கும் எவ்வளவு பேச்சு பேசி வாங்கியிருக்கோம், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுவும் மக்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மக்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க வந்து வாங்கியிருக்கோம் இருக்காரு. நீங்க பேசி வாங்குங்க, ஆனா எங்களை இழுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திரும்ப வழக்கம் போலவே வந்து எவ்வளவு புயல்கள் வந்தாலும் என்ன நடந்தாலும் இல்ல, எங்க கூட்டணியில வந்து நல்லா சுமூகமா தான் போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை சுமூகமா போயிட்டு இருக்குன்னு, ஆனா இன்னும் அறிவிக்கல விசிகாவுக்கான சீட் என்னன்னு. ஆனா பொதுவா விசாரிக்கும் போது வந்து விசிகா, கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே அந்த இடப்பங்கீடு அப்படிங்கறதுல ரொம்பவே பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. வேல்முருகனுமே கூட கோரிக்கைகள் அது இதெல்லாம் வச்சாலும் இவ்வளவு காலம் வந்து கூட்டணியில தான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அவர் முன் வச்ச சில கோரிக்கைகள் இந்த அரசாங்கம் வந்து நிறைவேற்றவும் செஞ்சாங்க. ஒரு தொகுதியில கல்லூரி அப்படின்னா இப்போ அவர் வந்து தொகுதிகளை வந்து கோரிக்கையா வச்சிருக்காரு. அது வந்து திமுக தான் முடிவு எடுக்கணும். வெளியே போவாரா இல்ல, அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இல்ல. நீங்க அவரோட பிரஸ் மீட்லயே பாத்தீங்கன்னாலே தெரியும், பாஜக கூட்டணிக்கு நாங்க போக மாட்டேன்றாரு, ஆனா நாங்க கூட்டணி முடிவெடுப்போம், வேற எந்த கூட்டணி இருக்கு, எந்த கூட்டணியுமே இல்ல. ஏறக்குறைய இன்னொருத்தரே வந்து இந்த கூட்டணிக்கு வர மாதிரி பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி வேற எங்க சீமானும் வேட்பாளர்லாம் அறிவிச்சு பிரச்சாரமே போயிட்டு இருக்காரு. டிமாண்ட கொடுத்து பாக்குறாரு, அழுத்தம் கொடுத்து பாப்போம் பாக்குறாரு. அதான் நம்ம பார்த்த மாதிரி இன்னொரு வரையும் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படின்ற செய்தி. இன்னும் வெளியில யார் இருக்கா? தனியா ராமதாஸ் இருக்காரு. இல்ல, அவர்லாம் இல்ல, நீங்க அந்த அளவுக்கு போவேண்டாம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நான் தனியாக வருவேனா அணியாக வருவேனான்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தார்ல, அவரை கூட்டணி கொண்டு வரதுக்கு தான் கடுமையான முயற்சிகள் வந்து போயிட்டு இருக்குன்னு விஜய் சொல்றீங்க. ஆமா, என்டிஏவோட தீவிரமான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். ஆமா, தொடர்ச்சியாவே வந்து இந்த பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குன்னு தான் வந்து சொன்னாங்க. ஏன்னா கடைசி நேரத்துல கூட்டணிக்கான இடங்கள்லாம் முடிவு பண்றதுக்கு முன்னாடி கூட கடைசியா நம்ம வந்து ஒரு டைம் வந்து முயற்சி பண்ணி பார்த்துடலாம், கூட்டணிக்கு வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவேகாவோட அந்த மாவட்டச்செயலா கூட்டத்துல எல்லாம் அதெல்லாம் கேட்டாங்க, நம்ம வந்து கூட்டணிக்கு போகலாமா வேண்டாமான்லாம் கேட்டாங்க. கட்சியில இருக்கிற முக்கியமான உறுப்பினர்கள், முக்கியமான நிர்வாகிகள் நிறைய பேர் கூட்டணிக்கு போறதுக்கு தான் வந்து விருப்பமாகவுமே கூட இருக்காங்க. இன்னுமே கூட விஜயோட ஆலோசகர் விஜய் அவங்களுக்கு எல்லாம் தான் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. ஆனா இங்க வந்து ஒரு 2 டாக்டிஸை வந்து 2 பேர் வந்து யூஸ் பண்றாங்க. விஜய் என்ன ஒரு டாக்டிஸ் யூஸ் பண்றாருன்னா, நம்ம சீட் அதிகமா கேட்டாலே அதிமுக எடப்பாடி பழனிசாமி தரமாட்டாரு, சோ அதனால நம்ம இதை சொல்லி நாங்க தயாரா இருந்தாலும் சீட்டு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டிஸை யூஸ் பண்றாங்க. 70 தொகுதி 90 தொகுதின்னு கேட்டா எப்படி அதிமுகல நீங்க யோசிச்சு பாருங்க, கூட்டணிக்கெல்லாம் கொடுத்து இங்க ஒரு 70 தொகுதி கொடுத்து அதிமுகல எத்தனை தொகுதியில நிப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட விஜயனுடைய தலைமையை அதிமுக ஏத்துக்கிட்டா நாங்க கூட்டணிக்கு வரேன்னு வேற சொல்றாங்க. ஆமா, அந்த மாதிரியும் சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி இப்ப அவங்க கடைசியா சொல்றது என்னன்னா,
இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே அப்படி அதிகமான இடங்கள் வாங்கி ஒருவேளை ஜெயிக்கவும் செஞ்சுட்டா இப்ப நம்ம ஆட்சி அப்படிங்கறது பெரிய டவுட் ஆயிடும். யார் எந்த எம்எல்ஏ எந்த பக்கம் போவா, என்ன நடக்கும்ன்றதே நமக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால அவர் கீழ இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. 25ல இருந்து இப்பதான் 40 இந்த ரேஞ்சுக்கே வந்திருக்காரு. சரி, 25 ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய்க்கும் அந்த கூட்டணிக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுல பெரிய விருப்பம் இல்ல. ஆனா ஒருவேளை கூட்டணி அமைஞ்சு ஜெயிச்சுட்டா எடப்பாடி சிஎம்னோ விஜய் எதிர்கட்சி தலைவராக இருப்பாரு அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. ஆமா, அந்த மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க தேர்தலுக்கான கூட்டணின்னு மட்டும் இதை சொல்லிக்கோங்க, கொள்கை அதெல்லாம் கிடையாது. எங்க கொள்கை என்னதான் பாஜக. ஆமா, என்ன சொல்றாங்கன்னா, இது திமுகவை வரவிடாம பண்றதுக்கான ஒரு கூட்டணி மட்டும்தான். தேர்தல் முடிஞ்சோடனே நீங்க யாரோ நாங்க யாரோ, நாங்க ஆளுங்கட்சி நீங்க எதிர்கட்சி, நீங்க எங்க எவ்வளவு வேணா எதிர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு டீல் பேசுறதா சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு டெல்லியில இன்னொரு பேச்சுவார்த்தையுமே நடந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை அது என்கிட்ட விசாரணையில சொன்னாங்க. விசாரணையை தான் நான் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டேன். அதாவது இந்த கரூர் சம்பவம் நடந்தது இல்லையா, அது தொடர்பாக சிபிஐ திரும்பவும் ஒரு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. சோ அதன் அடிப்படையில நேத்து டெல்லிக்கு போனார் விஜய். இன்னைக்கு 3வது முறையாக ஆஜராகி இருக்காரு. நிறைய கேள்விகள், இதுக்கு முன்னாடி வாக்குமூலம் எல்லாம் கொடுத்தாருல, அதையும் அதுக்கப்புறமா கிடைச்ச நிறைய ஆதாரங்களை வச்சு திரும்பி ஒரு கிராஸ் கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. இடையில இந்த ஃபைனல் டீல் பத்தியும் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா, நம்ம எவ்வளவு இது போன்ற விசாரணைகளை தமிழ்நாட்டுல பாத்துருக்கோம். ஆமா, மேல ஒரு விசாரணை, கீழே பேச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஒரு பக்கம் தேர்தல் டேட் வரப்போகுது, இன்னொரு பக்கம் குழு எல்லாம் அறிவிக்கிறாங்க, அங்க பேச்சுவார்த்தை நடக்குது. எல்லாத்தையும் டாட்ஸை கனெக்ட் பண்ணாலே நமக்கு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு, அதிமுக இது வரைக்கும் விஜய் கிட்ட பேசல அப்படிங்கிறாரு. அப்போ பாஜக பேசுதா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆமா, இல்ல முக்கியமா ஒரு விஷயம் நான் பார்க்கணும். என்னன்னா, எடப்பாடி என்ன யோசிக்கிறாருன்னா, பாஜக இல்லாம இருக்கும்போது அவர் தாவேகா கூட்டணி ரொம்ப விருப்பமா தான் இருந்தாரு. ஏன்னா அப்பம்போது அவருக்கு அது ரொம்ப பலமா இருக்குன்னு நினைச்சாரு. ஆனா பாஜக தாவேகா எல்லாரும் உள்ள வந்துட்டா அப்ப அங்க நம்மளோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி அவருக்கு ரொம்பவே வந்துடுச்சு. அதனாலதான் இப்போ ரொம்ப யோசிக்கிறாரு அப்படிங்கறதுதான் விஷயமா இருக்கு. சரி, டெல்லியில இருந்து வரும்போது ஏதோ முடிவோட வராரா என்னன்னு பாப்போம். ஆமா, எடப்பாடி யோசிக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அப்படி விஜய் என்டிஏ கூட்டணியோட போனாருன்னா அது அவருடைய எதிர்காலத்தின் மேல அவரே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிரும், அப்படி போகமாட்டாருன்னு நம்புறேன் அப்படிங்கிறாரு. உண்மையாகவே சூனியம் ஆயிருமா? இல்ல, தமிழ்நாட்டுல அதிமுகவையுமே எப்போதுமே திரும்ப இதே விஷயத்த சொல்லுவாரு. நீங்க உஷாரா இருக்கணும், கவனமா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாரு. அதே போலதான் இப்பயுமே தாவேகாவையுமே அவர் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா அவரு அரசியல் களத்துல பொதுவா எல்லாரும் எதிரி மாதிரி சொல்ற பாமக கூட அவர் சொன்னாரு. பாமகன்ற கட்சி இருக்கணும், பாஜக கரைச்சிருவாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம சண்டை தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம், ஒரு தேசிய கட்சியை பெரிய அளவுல, அதுவும் இந்துத்துவா அப்படிங்கிற மாதிரி கட்சியை விட்டுறக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, விஜய் கூட்டணிக்குள்ள போனா உங்க கட்சியை இப்ப பல மாநிலங்கள்ல நடந்த மாதிரி நடந்துரும், நீங்க உஷாரா இருக்கணும் தம்பி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்னு நான் பாக்குறேன். ஆமா, ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸோட குழந்தைகள் தான் அப்படின்னு போட்டு விமர்சனம் பண்ணாலும், இன்னொரு பக்கம் நீங்க உஷாரா இருக்கணும் அப்படின்ற அட்வைஸையுமே அவர் சொல்றாரு. நீங்க போயிட்டீங்கன்னா அப்ப நாங்க ஜெயிக்க முடியாம போயிருச்சுன்னா அந்த மாதிரி யோசிக்கிறோம். அந்த மாதிரியும் இருக்கலாம், அரசியல்ல எல்லா கணக்குமே இருக்கும். ஆனா அதையும் தாண்டி அவர் பொதுவாகவே இதை சொல்லக்கூடியவர் தானே, அதனால அப்படி மட்டுமே பார்க்க முடியாது. ஓகே, இவ்வளோ கலைப்புறங்கள் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே கூட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே போராட்டம் இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. எதுக்கு? கேஸ் தட்டுப்பாடு அந்த விஷயத்த கண்டிச்சு சென்னையில ஒவ்வொரு பகுதியிலையுமே கூட்டணியில இருக்கிற முக்கியமான, தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடந்திருக்கு, ஆர்ப்பாட்டம். ஆனா சென்னையில முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே கலந்துகிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. ஆனா மத்திய அரசு என்ன சொல்றாங்க? மத்திய அரசு என்ன சொல்றாங்க, கேஸ் தட்டுப்பாடுலாம் இல்ல, தேவையில்லாம எதிர்கட்சிகள்லாம் இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க, இங்க எல்பிஜி கேஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கு, ஸ்டாக் இருக்கு, அதனால கவலைப்பட வேணாம் அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஹோட்டல், டீ கடைகள், இந்த கிளவுட் கிச்சன், இந்த மாதிரி இடத்துலலாம் எங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஸ்டவ் மூலமாக சமைக்கிறாங்களோ அந்தந்த கடைகளுக்கு எல்லாம் ₹2, ஒரு யூனிட்டுக்கு ₹2 மின் கட்டண தள்ளுபடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு இந்த கேஸ் தட்டுப்பாடு இருக்கோ அவ்வளவு நாளைக்கு இந்த டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தரப்புல சொல்றாங்க. ஆனா அரசு கடைகள் மேல அக்கறையோட ₹2 குறைக்கிறாங்க. கடைகள் மக்கள் மேல அக்கறையோட அந்த இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விலையேற்றி இருக்காங்களா, அதெல்லாம் குறைப்பாங்களா?
அது வந்து எப்பயுமே கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. சரி அப்படியே பழகிட்டீங்களா, இப்படி இந்த விலையே கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் ஏன்னா எப்படியே வாங்கிதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வாங்க வேண்டிய சூழல் வந்து அதையும் தமிழ்நாடு அரசு தான் கண்காணிக்கணும் ஆக்சுவலி. ஆமா நிச்சயமா. இன்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோடு எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். இன்னைக்கு நாம பூம்புகார்ல இருக்கோம். பூம்புகார்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்ல இருக்கோம். காவேரி ஆறு கடல்ல கலக்கக்கூடிய ஒரு இடம் காவேரி பூம்பட்டினத்துல நம்ம இப்போ இருக்கோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த லொகேஷன் பார்க்கறதுக்கு. நம்ம கூட இருக்கிற நபரும் முக்கியமான நபர், பேராசிரியர் தியாகராஜன் ஐயா நம்ம கூட இருக்காங்க. பூம்புகார் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம், பூம்புகார் இந்நேரம் எப்படி இருந்திருக்க வேண்டிய ஒரு நகரம், இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆவணப்படம் எடுக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஒரு சில வார்த்தைகள் இந்த இடத்த பற்றியும் ஐயா சொல்லிடுவாங்க. ஐயா சொல்லுங்க. நீலக்கடல் அலைகள் என் நெஞ்சின் அலைகளடி என்று பாரதி பேசுவான். அது மாதிரி ஒரு அற்புதமான இடம். காவிரி புகும்பட்டினம் தான் காவேரி பட்டினம். அந்த காவேரி பட்டினத்துக்கு பெயர் புகார் என்று பெயர். பூம்புகார் என்றால் அழகிய புகார் என்று அர்த்தம். புகார்னா என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா? ஒரு நதியும் கடலும் சந்தித்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு பெயர் புகார் என்று பெயர். அது மாதிரி காவேரி நதி இங்கு கடலில் கலக்கிற இடம். காவிரியினுடைய சங்கமத்துறை. ரைன் நதிக்கு இல்லாத வரலாறு, அமேசான் நதிகளுக்கு இல்லாத வரலாறு, வால்காவுக்கு இல்லாத வரலாறெல்லாம் இந்த காவேரிக்கு உண்டு. இளங்கோவடிகள் பூவார் சோலை மயிலாட, பூங்குயில்கள் இசைப்பாட, காமர் மண்டு மருங்கசைய, நடந்தாய் வாழி காவேரி என்று காவேரிக்கு பெரிய ஆரத்தி பாட்டை பாடுவான். அந்த காவேரி 500 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி வந்து அழகான இந்த பூம்புகாரிலே சங்கமிக்கிற இடம்தான் இந்த இடம். ஈரான் போர்னால ஈரான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற கடல் பகுதியை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அந்த வழியே எந்தவித கப்பல்களும் போகாமல் இருந்துச்சு. இப்போ இந்திய அரசாங்கம் அவங்ககிட்ட பேசி 2 இந்திய கப்பல்களை அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கொண்டு வரதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் 2 கப்பல்கள் எல்பிஜி கேஸோட இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. 16, 17 இந்த 2 தேதிகளில் இந்த கேஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மக்கள் பீதி அடைய வேண்டாம், கேஸ் எல்லாம் தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு திரும்பவும் மத்திய அரசு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்தோஷமான ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. மதுரை விமான நிலையத்தை வந்து சர்வதேச விமான நிலையமா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இனிமே நீங்க வந்து ஹாப்பியா ஒரு சர்வதேச விமான நிலையத்துல இருந்து சென்னைக்கு வரலாம். இது தமிழ்நாடு குறிப்பா மதுரை மக்களுக்கே சந்தோஷமானதானே. எனக்கு முடியும் தனியா, நீங்களும் மதுரை தானே, அதன் அடிப்படையில அதை உணர்த்த வருகிறீர்கள் இந்த இடத்துல. குறிப்பால் உணர்த்துறது. ஆமா, மதுரையினுடைய விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமா அறிவிச்சிருக்காங்க. இனிமேல் அங்க வந்து வர்த்தக போக்குவரத்தும் அதிகரிக்கும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னும் கொஞ்ச நாள்ல யாராவது ஒரு தலைவர்கள் பேர் எதுவும் வைப்பாங்களா? ரொம்ப நாளா அந்த பக்கம் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வச்சா அதுல பிரச்சனை வரும்ன்றனால வைக்காம இருக்காங்க. இனிமே வச்சிருந்தாலே ஏதாவது டெல்லியில இருந்து ஒரு பேரை கொண்டு வந்து வச்சிருவாங்க. அதாவது ஹிந்தியில பேர் வச்சு அதை தமிழ்ல எழுதுவாங்க. அதே மாதிரிதான் நடக்கும். ஓகே, தொடர்ந்து நம்ம சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. கோவையில போலீஸ் எஸ்பி ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, கோவை புதூர்ல இருக்கிற சிறப்பு காவல் படை, அந்த படையில இருக்கிற பெண் காவலருக்கு இந்த கமாண்டராக இருக்கிற எஸ்பி செந்தில்குமார் அவர் வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக அவர் மேல குற்றச்சாட்டு வந்து அந்த புகாரை விசாரிச்சு இப்ப அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து காவல்துறை சரியா நடவடிக்கை எடுக்கலன்னு பேசிட்டு இருக்கோம். காவல்துறையில இருக்கிற ஒருத்தரை இப்படி ஒரு குற்றத்துல ஈடுபடுறது அப்படிங்கிறத நம்மளால எப்படி ஏத்துக்க முடியும் தெரியல. எதிர்கட்சியிலுமே கூட வந்து வேலியே வந்து பயிரை வந்து மேயுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ், அண்ணாமலை இவங்க எல்லாம் வந்து கண்டிச்சிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் அவர் தான் இந்த துறைக்கு பொறுப்பு. ஆமா, ஏன்னா ஒரு பக்கம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், கொலை இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இன்னொன்னு பாலியல் வன்கொடுமைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாவே வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து வளர்ச்சி திட்டங்கள் அது பற்றிய சாதனை அப்படின்னு போனாலுமே கூட இது வந்து தடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியில தான் இப்போதைக்கு தமிழ்நாடு வந்து இருக்கு. ஆனா வானதி சீனிவாஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதையெல்லாம் வந்து கவனிக்காம முதலமைச்சர் ரீல்ஸ் போறதுல, ரீல்ஸ் பண்ற அந்த பசங்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசுறதுல மட்டும்தான் ஆர்வம் கட்டுறாரு. அரசாங்கம் நடத்துறதுலயோ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுலயோ அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆமா, திமுக தரப்புலயுமே பொதுவா திமுக ஆதரவாளர் தரப்புல பேசும்போது எப்போதுமே நீங்க வந்து பக்கத்து மாநிலத்தை பாத்தீங்களா, பாஜக ஆளுற மாநிலத்தை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு ஒரு ஒப்பீடை வந்து கொடுக்குறாங்க. பொதுவாகவே வந்து வளர்ச்சிக்கு வந்து நம்ம ஒப்பிடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்.
நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இன்னும் நல்லா வளரணும் தானே எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஆனா வந்து கீழே இருக்கிற மாநிலங்களோடய கம்பேர் பண்றது எவ்வளவு தூரம் வந்து சரியா இருக்கும்னு தெரியல. ஓகே, விரைந்து வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்புவோம். அடுத்த வந்து ஈராக்ல இருக்கிற அமெரிக்க எம்பசி மேல வந்து தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஆமா, இந்த போர் தொடங்குனதுல இருந்து கல்ஃப்ல பல்வேறு இடங்கள்ல தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஈராக்ல ஈரானுக்கு ஆதரவான ஆயுத குழுக்களும் இந்த தாக்குதல்ல சேர்ந்திருக்காங்க. அப்படி ஒரு ஆயுத குழு அமெரிக்காவுடைய தூதரகத்தின் மேல தாக்குதல் நடத்திருக்கு. ஸோ இதை எடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈராக்ல அமெரிக்கர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ உடனடியாக வெளியேறுங்க எச்சரிக்கையை வந்து கொடுத்திருக்காங்க. அது போக தொடர்ந்து ஈரான் மேலையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா, அது ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ அதை வந்து ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருந்து மீட்கிறதுக்காக யூகே, பிரான்ஸ், சைனா, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள் எல்லாம் தங்களுடைய கடற்படையை அனுப்பணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கேட்டிருக்காரு. ஸோ தொடர்ந்து இந்த போர் ஒரு பதட்டமான சூழ்நிலையே போய்கிட்டு இருக்கு. வீடு புகுந்து துணிகரம், வீடு புகுந்து கேஸ் சிலிண்டர், இண்டக்ஷன் ஸ்டவ் திருட்டு. அவ்வளவு டிமாண்டா இருக்கு. ஆமா, வா அருணாச்சலம், அடிக்கிற வெயிலுக்கு ஓசியில ஏசி காத்து வாங்க வருவேன்னு தெரியும் அப்படின்னு ஏடிஎம் வாசல்ல வந்து வெயில் பொழக்குதுங்க. ஆமா, என்ன சிக்கன் 1/2 கிலோ மட்டும் வாங்குறேன், காசு இல்லையா? இல்ல, கேஸ் இல்ல. வீடு துடைக்கும் போதுதான் தெரியுது வீட்டை துடைக்கிறோமா இல்ல சலூன் கடையை துடைக்கிறோமான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு முடி கொட்டி கிடக்கு. அடுத்த வந்து இன்னைக்கு வந்து விருது வந்து நம்ம யாருக்கு கொடுக்க போறோம்? இன்னைக்கு விருது பாத்தீங்கன்னா தேர்தல் தேதியை அறிவிச்சிருக்காங்க. இதுக்குதான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெடியா இருப்பாங்க. நிச்சயமா இந்த தேர்தல் திருவிழாவுக்கு ரெடி ஆகிற இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற அந்த விருதை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். நன்றி. நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.